எவ்ரி ஒன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். இந்த வீடியோவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பாட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பனாக இருக்குது லாஸ்ட் டே. ஓகேங்களா, என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் இதை வந்து கட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இருக்கும்போது ஸ்பாட் சார்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஓகே நமக்கு வந்து இங்கே வந்து லோ வந்து உடஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், லோவர் லோ வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா ஞாபகம் இருக்குது, டபுள் டாப் எடுத்திருக்கு, லோ உடைச்சிருக்கு, ரேட்டஸ் கொடுத்தா நெக்ஸ்ட் எங்கே போனோம், கீழே போகணும். ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயர்ஸோட ஒரு காமன் திங்கிங். ஓகேங்களா, இந்த டபுள் டாப்போட சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டிபி பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து என்ட்ரி எடுத்துருப்போம், இது வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும், ரேட்டஸ் கொடுத்து கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளை மேனிப்புலேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த மூவ்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். லைக் வந்து டபுள் டாப்பு ரீடெஸ்ட்டு தென் வந்து செல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓவரால் வியூ ஆல்சோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறாங்க. எனக்கு நாட் ஓன்லி வியூ ஹெட் ஷோல்டர் மாதிரியும் ஓவரால் அப்படி வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ வந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த இடத்துல செல் ஆர்டர் போடுறான். இந்த இடத்துல செல் ஆர்டர் போடுறான். ஸ்பாட் என்ன நடக்குது, 10 ரூபா கீழே வந்து வருது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து செல் ஆர்டரை போட்டிருக்காங்க. செல் ஆர்டரை போட்ட இடத்த நான் வந்து ரெட்டில் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, எப்படி ஒர்க் ஆகுது அல்காரிதம் அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா, ஸோ ஓகே ரெட்டில் வந்து செல் ஆர்டர்ஸை போட்டோம், மார்க்கெட் வந்து வந்தாச்சு கீழே. ஸோ இந்த லோ வந்து வயலேட் பண்ணிச்சு. எப்போவுமே ஸ்விங் ஹை ஸ்விங் லோ எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு கீழே இருக்க ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டான். அப்போது இங்கே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு செல் அடிச்சிருக்கான். சாரி, ஒரு 1000 குவான்டிட்டிஸ் வந்து செல் அடிச்சிருக்கான் அப்படின்னா, சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க 1000 லாட்ஸை எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே இங்கே வந்து ஒரு 1000 லாட்ஸ் வந்து செல் அடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கும்போது அவன் வந்து கெயினில் இருப்பான். ஸோ ஸ்பாட் சார்ட் பேஸ்லேயே எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன், ப்ரீமியத்தை நம்ம அதுக்கு எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ இங்கே செல் அடித்தவன் இங்கே இருக்கும்போது ஒரு 28 பாயிண்ட் இவன் வந்து அது வரைக்கும் அப்படின்னாலும் ஒரு 40 பாயிண்ட் வந்து அவன் கெயினில் இருக்கான். ஓகே, ஸோ இப்போது இந்த செல் அடித்தது எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா, கரெக்டாக நமக்கு ஒரு 1000 லாட்ஸ் வந்து செல் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த வீக்கில். ஸோ 1000 லாட்ஸ் வந்து செல். ஓகேங்களா, ஓகே 1000 லாட்ஸ் வந்து இங்கே வந்து செல் அடிச்சிருக்கான்ப்பா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 1000 அடித்த மாதிரி இந்த லோவில் 4000 லாட்ஸ் வந்து செல் அடிக்க போகிறோம், சாரி பை அடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ 4000 லாட்ஸ் வந்து இங்கே பை அடிக்கும் போது என்னங்க நடக்கும், ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா, 4000 லாட்ஸ் வந்து பை அடிக்கிறோம். ஸோ இங்கே அடித்தது கெயினில் இருக்குது. இங்கே பை அடிக்கும்போது என்ன நடக்கும், ஸோ பார் என்ன நடக்கும், இப்படி நிற்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இப்படி நிற்குது அப்படின்னா, இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட்டில் அவன் என்ன நடந்துட்டுருக்கும் அவனுக்கு அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த 1000 லாட்ஸ் 79 பாயிண்ட் இவன் வந்து நீங்கள் இப்படியே கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 1000 லாட் 100 பாயிண்ட்ஸ் வந்து அவன் மைனஸில் இருப்பான். ஓகேங்களா, ஸோ அப்போது இவனோட பிரேக் எவன், அதாவது பிரேக் எவன் மீன்ஸ் காஸ்ட் டு காஸ்ட்டு, என்ட்ரி எடுத்ததுலேயே 0 பண்ணிட்டு போவோம்ல நம்ம ஒரு சில டைம் லாஸ் வரும்போது, காஸ்ட்டு வந்துச்சுன்னா வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம், வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லெவல் எது அப்படின்னா இது. ஸோ அப்போது இங்கே என்ட்ரி எடுத்தது, அதாவது இங்கே போட்ட 1000 குவான்டிட்டி சரி 4000 லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கெயினில் இருக்குது, 4000 லாட்ஸ் எவ்வளோ கெயினில் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு 145 பாயிண்ட்ஸ் வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து கெயினில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் செல் அடித்த ஆர்டர் 100 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பை அடித்த பொசிஷனோட ப்ராஃபிட்ஸை
கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணிட்டு வருவான். எதுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா, அவன் 1000 லாட்ஸை செல் பண்ணி லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு போக மாட்டான். அவனோட பிரேக் இவன் எங்கே இருக்குது, இந்த லைனில் இருக்குது. அப்போ அங்கே வரணும் அவன். ஓகேங்களா? ஸோ வர்றான் அப்படின்போது சின்ன சின்னதாக விக்காக போட்டுன்னு வருவான். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்னதாக போட்டு வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனை தொடணும். ஸோ இங்கே தொட்டானா அப்படின்னா அவன் வந்து தொடலை. ஸோ இப்போ இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த 143 இருந்ததை இங்கே பார்ஷியலாக வந்து எடுத்துருப்பான். அதை பார்ஷியலாக புக் பண்ணும்போது அது செல் ஆர்டர் விழும். அது வந்து கீழே வந்து ஒரு மார்க்கெட். ஓகே, இப்போது இந்த இடம் வரும்போது 100 பாயிண்ட் மைனஸில் இருந்தவன் எவ்வளோ பாயிண்ட் மைனஸில் இருக்கான் அந்த விக்கில்? 8 பாயிண்ட் மைனஸ் இருக்கான். எத்தனை லாட்? 1000 லாட். ஸோ இங்கே எடுத்த ஆர்டர் 143ல் கட் பண்ணிட்டான். ஆனால் லாஸ் எவ்வளோனா 10 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் லாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல செல் போட்டு இந்த இவ்வளோ தூரம் ஏற்றி இறக்கிறதுக்கு லாஸ்னால் 1000 லாட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1000 லாட்டுக்கு 10 பாயிண்ட் தான் லாஸ். ஆனால் இந்த பக்கம் பை அடித்தவனுக்கு 140 பாயிண்ட் வந்து கெயின். அங்கேருந்து அதை புக் பண்ண விக்கில் வந்து 8 பாயிண்ட் லாஸ்ட்டில் வந்து அவன் புக் பண்ணிட்டான். பிரேக் இவன் வந்து வந்தாச்சு. ஓகே, இங்கே வந்து பிரேக் இவன் அவன் பண்ணிட்டான். ஓகே, அப்போ இங்கேருந்து என்ன பண்ணும்? போட்ட பை ஆர்டரை நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரிபிள் த குவான்டிட்டி மல்டிபிளாக வந்து மறுபடியும் பை தான் போடுவோம். ஏன்னா வந்து கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எடுத்து லாஸ் மேக் பண்ண வச்சு அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண வரும்போது செல் அடித்த லாஸ் குவான்டிட்டியை பிரேக் இவன் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ இங்கேருந்து என்ன ஆகணும்? பை ஆகணும். ஸோ பை ஆகிற அப்படின்னா இங்கேருந்து பார்ஷியலாக கட் பண்ணி இங்கே வந்து வந்திருப்போம். பார்ஷியல் குவான்டிட்டி இருக்கும். அந்த பிரேக் இவன் வரும்போது இந்த இடத்துல அவனோட ரீஆர்டர்ஸாக போடுவான் ஹையருக்கு. அப்போது அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் அடித்து மேனிப்புலேட் பண்ணி அதுக்கு எஸ்எல் அடித்து அதை காஸ்ட்டில் கட் பண்ணிட்டான். அவனுக்கு லாஸு 10 பாயிண்ட் தான். 10 பாயிண்ட்டுக்கு 140 பாயிண்ட் கெயின். அதில் வந்து 10 பாயிண்ட் போனாலும் 120 150 பாயிண்ட் கெயின். அகைன் வந்து இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணி லாஸை மிட்டிகேட் பண்ணாதான் திரும்ப இங்கே வந்து பை ஆர்டரை போட்டு மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். லாஸ்ட் டே நடந்த லாஜிக் இது தான். ஸோ இப்படி தான் வந்து எல்லா நாளுமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கே டபுள் டாப் டபுள் பாட்டம் ஸ்வீப் அடிச்சுட்டு வருதோ மொத்த இடத்துலையும் இந்த மாதிரி தான் நடக்கும். லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மேனிப்புலேட் பண்ணி ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரி டபுள் த குவான்டிட்டி ட்ரிபிள் த குவான்டிட்டி 4x குவான்டிட்டி தான் போட்டு பை பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? மறுபடியும் போகும்போது அதில் போவோம். ஆஸ் எஸ்எம்சி பிளேயராக நம்ம அங்கே வந்து இங்கே என்ட்ராகும். ஓகேங்களா? இந்த எஃப்இஜியில் என்ட்ராகும். இந்த எஃப்இஜி எண்டு வரைக்கும் எஸ்எல் வந்து வைப்போம். ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து இங்கே என்ட்ரு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அதை ப்ரீமியத்தில் எப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்பாட் இருக்கிறது 24/7/23. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? 24/700 கால் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு. இப்போது 198ல் கிட்டத்தட்ட 1000 குவான்டிட்டி செல் அடிக்கிறான். செல் அடித்து லோவில் மேட் ஆகுது 169 வந்து வருது. 117 எடுத்துங்களா? ஈவன் வந்து ஒரு 21 பாயிண்ட்ஸ் 23 பாயிண்ட்ஸ் ஈவன் 25 பாயிண்ட்ஸ் ஒன்று எடுத்தேன். பிரச்சனை கிடையாது. 25 பாயிண்ட்ஸ் வந்து கெயின். ஸோ இந்த 25 பாயிண்ட்ஸ் கெயின் நடந்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே வந்து ஹியூஜ் பை ஆர்டரை போடுறான். அது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது? ஸோ இதுதான் ரியல் அல்கரிதம். ஓகேங்களா? இப்போது 85 பாயிண்ட்ஸ் வந்து கெயினில் இருக்குது. அப்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 85ல் 25 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது? 60 பாயிண்ட்ஸ் வந்து அவன் இங்கே இருக்கும்போது கெயினில் இருக்கும். ஸோ இந்த 60 பாயிண்ட்ஸு பிரேக் யூனிட் கொண்டு வரதுக்கு இந்த வேலைக்கு வந்து அவன் முடிஞ்சு. ஏன்னா இங்கே தான் அவன் செல் அடித்தான். காஸ்ட்டில் கட் பண்ணால் அங்கே வரணும். ஸோ எவ்வளோ வந்திருக்கான்? 30 பைசா. ஓகேங்களா? ஸோ 30 பைசாவில் வந்து பிரேக் யூனிட் பண்ணிவிட்டு அதாவது எடுத்த பொசிஷன் செல் அடித்த பொசிஷன் 192 ரூபான்னா 192.40 கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு இங்கே அடித்த மாதிரியே மறுபடியும் பை ஆர்டர்ஸ் இங்கே அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே ஏற்றிட்டு. ஸோ ரீட்டெயிலர்ஸை அவங்களோட ஹியூஜ் ஃபண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி தான் செல் ஆர்டர்ஸை போட வச்சு ஆப்போசிட்டில் பை ஆர்டரை போட்டு மறுபடியும் ரீட்டெஸ்ட் கொடுத்து அதை பிரேக் ஈவனில் கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளக்சுவேட் பண்ணி மேலே ஏற்றும். ஸோ ஆஸ் எஸ்எம்சி பிளேயர் இந்த இடத்துல நமக்கு இது ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிடுவோம் ஸ்பாட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவோம். ஸோ அதை டேப் அடிக்கும்போது என்ட்ரி போடணும். ஸோ இல்லைப்பா நான் என்ட்ரி அப்படி போட போகிறதில்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
இங்கே இருக்க எஃப்யூஜிலே என்ட்ரி போட்டு